இன்னும் சொல்லப்பட்டமா அறியாமை கூட ஆனந்தமாக இருந்தது. மண்ணடியில் ஒரு கம்பெனியில் குமாஸ்தா வேலைக்கு ஒருத்தன் வேணும்னு பேப்பரில், தினத்தந்தி பேப்பரில் ஒரு வரி கொடுத்துட்டான். குமாஸ்தா வேலைக்கு சுமாராக பட்சங்க போதுன்னு 20 பேர் வந்துட்டான். 20 பேருக்கு எப்படா தனித்தனியாக கேட்டால் கேள்வி நேரம் அதிகமானு சொல்லி ஒரே ஒரு கேள்வி போர்டில் எழுதி போட்டு ஆன்சர் எழுதுறான்னா ஆளாளு கால் பேப்பர் கொடுத்து 8x8 எவ்வளோடா எழுதுங்கடான்னா. எவ்வளோ நேரம்னா 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரத்தில் எப்படி எழுதுறதுன்னு கேட்டான் ஒருத்தன். அவ்வளோ பெரிய அறிவெல்லாம் இருந்திருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எழுதுன்னா அவன் எழுதி கொடுத்துட்டு போட்டான். ஒருத்தனுக்கு 3ஆவது நாள் கனவுல வருது, 8x8 64 ஆச்சே, நான் 60 எழுதுனேன், எனக்கு வேலை வராதரா கடவுளே புள்ளியாரப்பா, நான் ஒன்னெல்லாம் வேண்டின்னு போனேன், என் புத்தியில் வரக்கூடாதா அப்படின்லாம் வேண்டின்னு தான். 10:30 மணிக்கு போஸ்ட் மாஸ்டர் அவனுக்கு தான் கொண்டாந்து ஒரு தபாலை கொடுத்தான். மண்ணடி மன்னார் கம்பெனிலேருந்து வந்துக்குது. குமாஸ்தா வேலைக்கு உன்னை தேர்வு செய்து விட்டோம், சந்தோஷம் தாங்களை தூக்கின்னு ஓடி போய் மேனேஜர்கிட்ட கொடுத்து வேலையை வாங்கிட்டான். வேலையை வாங்கினான். அப்புறம் கேட்டான், வருஷம் பூரா உங்ககிட்ட தான் வேலை செய்ய போகிறேன், ஒன்று சந்தேகத்தை கேட்கலாமா? நான் கேள்றேன்னாரு. வந்த 20 பேரில் இருக்கட்டும், நான் 8x8 60 எழுதினேன், எனக்கு எப்படி அந்த வேலை கொடுத்தீங்கன்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னான், வந்த 20 பேரில் நீ தான்டா நியரஸ்ட் ஆன்சரு, மற்றவன்லாம் 40 எழுதலாம், நீ ஒரு ஆள் தான் 60 கிட்ட வந்த. உன்னை 2 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து உன்னை 64 வர்ற வரைக்கும் உன்னை தயார் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி தான் போட்டான்னா. இப்படி ஒரு காலம் இருந்ததையா. பாரதியார் தெருவுக்கு வர, வீதிக்கு வரார், கடை வீதிக்கு. ஒருத்தன் கேட்குறான், ஒரு பையில் வச்சுக்கிட்டு எதிரில் இருக்கிறவனை, இதில் இருக்கிறது எத்தனை முட்டைன்னு சொல்லிட்டேன்னா இதில் இருக்கிற 10 உனக்கே கொடுக்குறேன்னா. அவனும் ரொம்ப நேரமாக யோசனை பண்ணிவிட்டு வழியை போகிறவனை திடீர்னு கேட்டால் எப்படி சொல்கிறதுன்னா, நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால் அஞ்சு சாவார், இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனையிலே, 5 தலை பாம்பென்பான் அப்பன் மகன் 6 தலை என்று சொல்லிவிட்டால் நெஞ்சம் பிரிந்திருப்பார், நெடுநாள் பகைத்திருப்பார், ஐயோகோ நான் என்ன செய்வேன்னு அழுதார். அது கூட ஒரு காலத்தில் சுகமாக இருந்தது.